இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் தூதர் நகர் புனித மார்ட்டின் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, அனைவரும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறீர்கள்? வீட்டு காரியம், வேலை காரியம் அனைத்தும் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? உடல் டயர்டாக இருக்கின்றதா? மனம் சோர்வாக இருக்கின்றதா? எவ்வளவு காலம்தான் இப்படியே போகும் என்று சிந்தனை செய்கிறீர்களா? மோசே 30 லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் போது அவர் மனதில், ஏன் உடலில் கூட மிகுந்த சோர்வு தொய்வு வந்ததாம். ஆண்டவரே, நான் எப்படி இத்தனை லட்சம் மக்களை வழிநடத்துவது? நான் என்ன செய்வேன் என்று சோர்வாய் மனம் நொந்து ஆண்டவரிடம் கேட்டாராம். அதற்கு ஆண்டவர் கூறியது, மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கூறினாராம். ஆம் நண்பர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்றும் கூட உங்கள் முன்னால் தான் போய்கொண்டு இருக்கின்றார். நீங்கள் அவரைத்தான் பின்தொடர்ந்து செல்கிறீர்கள். இளைப்பாறுதலை நிச்சயம் தருவார். மனம் அடிவாக எண்ணாதீர்கள், சுறுசுறுப்பாக உணருங்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தினமும் ஆண்டவர் இயேசுவிடம் அன்னை மரியிடம் ஜெபிக்கின்றேன். சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் நூல் என்ன கூறுகிறது பார்ப்போமா? கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் மனிதரை உருவாக்கினார். ஆனால் அலகையின், அதாவது பிசாசின் பொறாமையால் தான் சாவு இந்த உலகிற்குள் நுழைந்தது. ஆம் நண்பர்களே, பிசாசானவனுக்கு நாம் அவனுக்கு கிடைக்காத நித்திய வாழ்வை சுதந்தரிப்பது கொஞ்சம் கூட பிடிக்காது. பல சந்தர்ப்பங்களை பெண், ஆண், பொருள், பொன், பதவி இவற்றை உங்கள் கண்களில் காட்டி உங்களை பாவத்தில் தள்ளி உங்களை சாபத்தில் தள்ள முயற்சிப்பான். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நம் ஆன்மாவை நாம் காத்து கொண்டால் என்ன நடக்கும்? நீதிமான்களின் ஆன்மா கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. பேரளவு கைமாறு பெறுவார்கள், ஒளி வீசுவார்கள், சுடர் விடுவார்கள், தீர்ப்பு வழங்குவார்கள், ஆட்சி செலுத்துவார்கள். நம் ஆண்டவரோ என்றென்றும் அரசாழ்வார் என்று வசனம் கூறுகிறது. எவ்வளவு அருமையான ஆசிர்வாதங்கள் பார்த்தீர்களா? கொஞ்சம் கட்டுப்பாடாக நீங்கள் வாழ்ந்தால் போதும், உங்களுக்கு அனைத்தும் இயேசுவின் கைகளில் இருந்து ஆசிர்வாதமாய் கிடைக்கும். நீங்கள் ஒளி வீசுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஒளியின் சுடர் பிறர் வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றும். நீங்கள் ஆட்சி செலுத்துவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் ஜனத்தாரை பார்த்து. உங்களுக்கு ஒரு பணியாளன் இருக்கிறார். அந்த பணியாளன் உழுதுவிட்டு வீடு திரும்பும் போது நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்வீர்கள்? உடனே வந்து உணவருந்த அமரும்பா என்றா சொல்லுவீர்கள்? இல்லையே, எனக்கு முதலில் உணவு ஏற்பாடு செய், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உணவு பரிமாறு, அதன் பிறகு நீ உண்ணலாம் என்றுதானே உங்கள் பணியாளர்களை பார்த்து சொல்வீர்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அவன் என் பணியாளன், நான் சொல்வதைத்தான் அவன் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் அவனுக்கு நன்றி கூற வேண்டாம்,
அதுதான் சம்பளம் தருகிறேனே என்று கூறுவீர்கள் அல்லவா? அதே போலதான் நீங்களும் ஆண்டவரின் பணியாளர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்தபின் பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். எதை குறித்தும் பெருமை பாராட்டாதீர்கள் என்று இன்றைய நாளில் ஆண்டவராம் இயேசு நமக்கு ஓமையின் மூலம் சொல்லித் தருகிறார். ஆம் நண்பர்களே, நீங்க எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, பிஸ்னஸோ, ஆசிரியரோ, நர்ஸோ, டாக்டரோ, எலக்ட்ரிஷியனோ, இன்ஜினியரோ, யாராக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், குடும்ப தலைவன் தலைவியாக இருந்தாலும், படித்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் உங்கள் கடமையை செய்து முடித்த பின் அதை குறித்து எந்த பெருமையும் பாராட்டாதீர்கள். மாறாக எல்லா புகழும் ஆண்டவர் இயேசுவுக்கே. அவர் தந்த அருட்கொடையால் இந்த பணியை நான் செய்தேன் என்று தாழ்மையாய் சொல்லி முடியுங்கள். இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்து பாருங்களேன். தானாகவே அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு தன்னை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நபர் இருக்கின்ற இடத்தில் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பார். மென்மேலும் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீர்கள். இது நிச்சயம் நண்பர்களே. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் எக்காலமும் உம்மை போற்றுவேன். உமது புகழ் எப்பொழுதும் என் நாவில் இருக்கட்டும். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். நானும் நீதிமானாக இருந்து வாழ்ந்து என் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். என் மன்றாட்டுக்களுக்கும் என் ஆண்டவர் செவிசாய்ப்பார். அனைத்து இடுக்கணின்றும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உற்றாரையும் நட்பையும் மீட்டு எடுப்பார். இந்த நவம்பர் மாதத்திலே எல்லா ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.